பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கர்த்தரை தேடுவதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி தேடுவது என்று சில காரியங்களை இதுவரை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு காணாமல் போனதை தேடுவதை போல தேட வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பொருளை தொலைத்து விட்டால் எப்படி தேடுவானோ அதுபோல நம்ம ஆண்டவர் என்ன செய்யணுமா? தேடணுமா? பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 3 சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒன்று காணாமல் போனால் தன் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி தன் அவள் தேடுகிறாள். தேடி கண்டுபிடித்து பிற்பாடு தன் சிநேகிதிகளோடு சந்தோஷப்படுகிறாள் என்று வாசிக்கிறோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த நாட்களை நிச்சயம் பண்ணிட்டு போனா ஒரு 10 வெள்ளிக்காசை கட்டி விடுவது வழக்கம். அது தொலைந்து போனால் அதனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இந்த 10 வெள்ளிக்காசை உன்னையால காப்பாற்ற முடியல, நீ எப்படி குடும்பத்தை நடத்த போறன்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த வாழ்க்கை எனக்கு வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இது மட்டும் இல்லை, பிறகு நாளைக்கு வேற எவனும் வந்து கட்ட மாட்டான். இது ஏற்கனவே வெள்ளிக்காசு தொலைச்ச கேஸ் அப்படின்னு பிறகு வாழ்க்கை பாழாய் போயிடும். அதுக்காக அதுல கவனமாக இருந்து அந்த காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து விட்டாள். அப்போ அது காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை எவ்வளவு கவனமா தேடுறா பாருங்க. இப்போ உங்க வீட்டில தான் ஒரு மோதிரம் தொலைஞ்சு போச்சு அல்லது ஒரு கம்மல் தொலைஞ்சு போச்சு, அது தங்கத்தினால் செய்யப்பட்டது என்று சொன்னால் எப்படி தேடுவீர்கள்? குடும்பமே சேர்ந்து மூளை முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. அந்த மாதிரி கர்த்தரை அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு உண்மையாக, அவ்வளவு கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டுமா? வேதத்தில் இதற்கு பாகாஷ், டாராஷ் என்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. காணாமல் போனதை தேடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜெடியோ என்ற வார்த்தை. கிரேக்க மதத்தில் காணாமல் போனதை தேடுவது. அப்போ காணாமல் போனதை தேடுவதை போல ஒரு ஆடு காணும் அப்படின்னா தெரு தெருவா போய் தேடுறீங்க. சவுல் பாருங்க, தன் தகப்பனுடைய கழுதைகளை தேடுவதற்காக அவனும் அவனுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களும் ஒவ்வொரு பட்டணமாக போறாங்க. சலிஷா நாட்டை கடந்தார்கள். அப்படி ஒவ்வொரு இடமாக அவர்கள் கடந்து போகிறார்களே. இந்த ஊர்ல இல்லை, அந்த ஊர்ல இல்லை, இந்த ஊர்ல இல்லை, யாரையா நீங்க பாத்தீங்களா? உண்மையா தேடுறாங்க, கண்டுபிடிக்கும் வரை தேடுகிறார்கள். யோசேப்பு என்ன செஞ்சானா, தன்னுடைய சகோதரர்களை ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க, இல்லை. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறான், இல்லை. ஒரு தோத்தானுக்கு போயிருக்கிறார்கள் சொன்னோன்னே அங்கே போய் பார்க்குறான், தேடி கண்டுபிடித்து விட்டான். அதுபோல நம்ம ஆண்டவரை தேடணும். சும்மா தேடிட்டு விட்டுட்டேன், அவர் தேடி பார்த்தேன், காணும், வந்துட்டேன், அப்படி இல்லை. கண்டுபிடிக்கும் வரை தேடணும். அதான் சொல்லியிருக்கிறோம், முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களே ஆனால் கண்டுபிடிப்பீர்கள். நான் கர்த்தரை தேடுவதற்கு சில உதாரணங்களைத்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடணும் என்று சொல்லி. இன்றைக்கு சொல்றேன், காணாமல் போன ஒன்றை தேடுவது போல நம்ம ஆண்டவரை என்ன செய்யணுமா? தேடணுமா? நமக்கு நம்முடைய விலையேற பெற்ற ஒன்றை தொலைத்து விட்டால் நாம் தேடுவது போல. அல்லது கூட்டத்தில் உங்க பிள்ளை தொலைஞ்சிட்டா எப்படி தேடுவீங்க? ஐயோ பிள்ளைய காணும். அந்த மாதிரி காலையில எழுந்து ஒரு ஆர்வமா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் கர்த்தர் ஆதாமை தேடி இந்த குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனுக்கு வந்தார். ஒரு நாள் வந்தார், காணும். அப்ப அந்த மாதிரி ஒரு தேடுதலோடு கூட நம்ம ஆண்டவரை தேடணும். காணாமல் போனது கிடைக்கும் வரை நாம் தேடுவது போல. ஒரு எல்லாரும் சோர்ந்துட்டா கூட அது மேல பிரியப்பட்டவங்க, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இன்னும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, சரி விடு, பரவாயில்ல விடு, கவலைப்படாதான், உள்ள இருங்க, நான் இன்னும் தேடிடுறேன். கண்டுபிடிச்சிட்டு அது பெரிய சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம கர்த்தரை தேட கற்றுக்கொள்வோம். நீங்கள் தேடும்போது நிச்சயமாக தென்படுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவதை குறித்து நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதியும். ஒரு காணாமல் போனதை தேடுவதற்கு எவ்வளவு கவனம் செலுத்துவோமோ, நீர் விலையேற பெற்றவர். உம்முடைய விலை மதிப்புக்கு ஒரு அளவே கிடையாது. நீர் அத்தனை விலை மதிக்க முடியாதவர். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உம்முடைய தன்மையை அடக்கி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உம்மை தேடுவதனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு கூட இரும். வேதத்தை தேட, உம்மை தேட அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.